அப்போனா அவர் இவ்வளோ நாள் அதில் பேசுனதில் என்ன அர்த்தம் இருக்குது? நான் தான் சிஎம், நான் தான் வந்து தமிழ்நாட்டை இங்கிட்டு தூக்கி வைக்க போகிறோம்னு சொன்னதில்ல என்ன அர்த்தம் இருக்குது? தனிச்சு நின்று அவர் மெஜாரிட்டியை காட்டணும். முதல் ட்ரிப்பாக எலெக்ஷன் நிற்க சொல்ல அவருக்கு தனிச்சு நின்று தான் மெஜாரிட்டியை காட்டணும். யாரு கூட கூட்டணி வைக்கக்கூடாது. போனான்னா அவனுக்கு ஒரு அதை விட மானக்கடி எதுவுமே இல்லை. தனிப்பட்ட முன்னா கூட ஒரு 10 சீட்டு 5 சீட்டு வரலாம். ஆனால் சேர்ந்தாலும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அவர் விஜய்க்கு மொத்தத்தில் விஜய்க்கு எந்த கொள்கையுமே தெரியலையே. அதனால் என்டிஏ கூட்டணி போகிறதுனால இன்னும் அட்வான்டேஜ் தான் டிஎம்கே. அவர் மட்டும் தனியாக கூட்டணி கூட நின்னார் அதிமுக கூட 50 சீட்டு கொடுத்தாலும் 50 சீட்டும் வருவார். என்டிஏ கூட்டணியில் விஜய் சேர போகிறதா ஒரு தகவல் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. விஜய் வந்து பிஜேபி கூட சேர்ந்தா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதேமா 90% இன்றைக்கி கிளம்பி போயிட்டாருல்ல. நான் காரில் பேப்பரில் படித்தேன். இது வந்து யார் பண்ணதுன்னா பவன் கல்யாண் சொல்லிட்டு ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கூட டெப்டி சிஎம் இருக்கார் இல்லையா, அவர் கொடுத்த ஐடியா தான் இது. போனார்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அவர் வந்து டெப்டி சிஎம்மாக உட்காரலாம், இல்லைன்னா அவங்க கட்சிக்காரங்களை உட்கார வைக்கலாம். அடுத்த 5 வருஷம் கழிச்சு அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது புத்திசாலித்தனமான ஒரு காரியம். ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கிறபோது பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு திரும்ப போனார்னா அதுக்கு தான் இப்போ டெல்லிக்கே போயிருக்காரு. அவருக்கு அமுச்சு வச்சது வேறு ஆள், ஆனால் டெல்லிக்கு போய் பேச போனதே இன்றைக்கி அதுக்கு தான். அதை பேசிட்டு இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அது ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மாவட்ட செயலாளர் காலையில் மீட்டிங் போட்டு அதில் 90% ஒத்துனுட்டாங்க இருக்கலான்ட்டு. அது அநேகமாக நடக்கும்ன்றது இது எங்களுக்கும் அது ஒரு விருப்பம் இருக்குது. ஏன்னா நான் பிஜேபின்றதுனால. ஆமாம். ஏன்னா இப்போ வந்து கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டு திரும்ப போய் சேர்றாருல. எல்லாருமே அப்படி தான். டிஎம்கே பிடிக்காது டிஎம்கேல சேர்றாங்க. ஒரு கட்சியை பிடிக்காதுன்ட்டு அப்புறம் போய் சேர்றது அவங்களுடைய அந்த நேரத்துக்கு ஏற்ற சுச்சுவேஷன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவருக்கு அது கெட்ட விஷயம், விஜய்க்கு அது கெட்ட விஷயம். நல்ல விஷயம்னா வந்து என்ன பண்ணுற எப்படி சொல்கிறதுன்னா, இவர் போய் சேர்ந்து ஒரு மதவாதத்தை கொண்டாந்து தமிழ்நாட்டுக்குள்ள இறக்கி விட போகிறார். இது வந்து தமிழ்நாட்டுக்கு கெட்டது. திராவிட கட்சிகள் அதிமுகவோ திமுகவோ இது மாறி மாறி இருக்கிறது நல்லது. ஆனால் புதுசாக ஒரு 60 வருஷம் சென்று மறுபடியும் தேசிய கட்சியை கொண்டாந்து மாநிலத்துக்குள்ள விடுறது கெட்டது. ஆனால் அவர் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது மக்கள்கிட்ட இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? அவருக்கு என்ன கொள்கை இருக்குது? ஒரு கொள்கை விளக்கத்தை சொல்லியிருந்தாருன்னா நமக்கு அந்த கொள்கைக்கு விளக்கத்தை நம்ம சொல்லலாம். சும்மா மொட்டட்டின்னு நான் கூடத்தான் கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டு போவேன், ஏற்றுக்கிற முடியுமா நம்ம? அதை போய் கொள்கை எதிரினா என்ன கொள்கை, எதில் உனக்கு அவங்க எதிரி மாறுபட்டாங்க அதை சொல்லணும். சும்மா மொட்டட்டின்னு போகிற வழியில் நான் கூட கொள்கை எதிரின்னு தான் சொல்லிட்டு போனோம்னா அதில் என்னன்னு நமக்கு தெரியணும்ல. அப்போனா அவர் இவ்வளோ நாள் அதில் பேசுனதில் என்ன அர்த்தம் இருக்குது? நான் தான் சிஎம், நான் தான் வந்து தமிழ்நாட்டை இங்கிட்டு தூக்கி வைக்க போகிறோம்னு சொன்னதில்ல என்ன அர்த்தம் இருக்குது? அப்போனா பொய் பேசினார் அவர். சும்மா ஒரு சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு அமித்ஷாவும் மோடியும் ஒரு மிரட்டுறான்னு சொல்லி இன்றைக்கி ஒரு போகிறாரு. அதுக்கு தான் இவர் போகிறாரு, வேறு ஒன்று. இவர் ஒன்று மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக அங்கே போய் கூட்டணி சேரல, அவங்க தூக்கி உள்ளே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு மிரண்டுக்கிட்டு போகிறாரு. இதுக்கு எதுக்கு அவர் கட்சி ஆரம்பித்தார்? ஆட்சினா கூட்டணி ஆட்சியை தான் பிடிக்க முடியும், தனி மெஜாரிட்டி ஆட்சி பிடிக்க முடியாது. பழைய விஜயகாந்த் மாதிரி ஆயிடுவார் சார் அவர். பழைய விஜயகாந்த் மாதிரி ஆயிடுவார் அவர். விஜயகாந்த் இப்படி தான் 10% ஓட்டு எடுத்து 2 எலெக்ஷனில் தனித்தனியாக நின்று 10% ஓட்டு எடுத்து ஒரு நல்ல லீடிங்க்கு வந்தார். என்றைக்கு அதிமுகவில் போய் சேர்ந்து எதிர்கட்சி தலைவர் ஆனாரோ அதில் இருந்து அவருக்கும் பாவம் உடம்பு சரியில்லை, ஆக்டிவாக அவர் செயல்பட முடியாது, உடம்பு சரியில்லாமல் ஒன்று போச்சு. ஆனால் அந்த கட்சி இன்றைக்கி வர 1% ஓட்டில் வந்து நிற்கிது. இந்த நிலைமை தான் இவருக்கும் வரும். ரெண்டாவது, மக்கள் இன்னி நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி போயிட்டாங்க. அவருக்குன்னு விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது, அது நம்ம இல்லைன்னு சொல்லலை. அவருக்கு ஒரு ஓட்டு பேங்க் இருக்குது, ஓட்டு வாங்குவார். தனிச்சு நின்றா ஒரு 10% 15% ஓட்டு மேலே வாங்குவார். ஆனால் மக்கள் நம்பிக்கையாக இருப்பாங்க. இந்த ட்ரிப் இல்லைன்னா கூட அடுத்து ஒரு 31 அவர் ஒரு ஆட்சிக்கு வர்ற மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ அவர் கூட்டணியில் போயிட்டாருன்னா உள்ளே இருக்க ஓட்டம் அடுத்தவருக்கு வாய்ப்பு இல்லாமல். தனிச்சு நின்று அவர் மெஜாரிட்டியை காட்டணும். முதல் ட்ரிப்பாக எலெக்ஷன் நிற்க சொல்ல அவருக்கு தனிச்சு நின்று தான் மெஜாரிட்டியை காட்டணும். யாரு கூட கூட்டணி வைக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி 50 சீட்டுக்கு அவங்க நிர்வாகிகள்கிட்டலாம் பேசியிருக்காங்களே, அது வந்து அவங்க எப்படி தெரியாது. என்னுடைய கருத்து நீங்கள் கேட்டது நான் சொல்கிறேன். தனிச்சு வரணும். பிஜேபி கூட சேர்ந்தால் எதுவும் ஆட்சியை பிடிக்க முடியும்? பிஜேபியில் ஆனால் வேஸ்ட்டு, சேரக்கூடாது. பிஜேபியில் சேர்ந்தால் அவர் வேஸ்ட்டு. 40 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி கூட சேர்றது வேஸ்ட்டு. அவர் தனிச்சு நின்று மெஜாரிட்டி காட்டினாங்க. எதிர்கட்சியாவது வந்து உட்காரணும், அதுதான் கெத்து. சேர்ந்தாருன்னா பிரச்சனை தான். அவருக்கு நிம்மதி கிடையாது. கொள்கை எதிரின்னு பாஜக சொல்லிட்டு கூட்டணி
கூட்டணி பேசக்கூடாது, தப்பு அது. அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ ஸ்டார்டிங் தான் சொல்கிறேன் நான். அவர் வந்து தனிச்சு நின்று காட்டணும். விஜயகாந்த் எப்படி வந்தாப்புல அந்த மாதிரி தனிச்சு நின்று அதுக்கப்புறம் வைக்கலாம் கூட்டணி. முதல் டைம் தனிச்சு நின்று காட்ட மாட்டோம், கெப்பாசிட்டியை காட்டணும். இதுதான். ஏன்னா இப்போ விஜய் வெறும் 40 சீட் தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அது வேஸ்ட்டு, போகிறது அங்கே போகிறது வேஸ்ட்டு. அவர் அந்த 40 சீட் தனிச்சு நின்றுல வருவாருங்க. இப்போ என் ஓட்டு அவர் தான், 17 ஓட்டு நான் அவர் தான் போட போகிறேன். போதுமா? என்டிஏ கூட்டணியில் விஜய் சேர்ந்தா அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல டிஎம்கே. ஏன்னா அவர் போய் சேர்ந்துட்டாருன்னா இருக்கிற ஓட்டு நமக்கு தான் வரப்போகுது கண்டிப்பாக. ரெண்டாவது அவன் போனான்னா அவனுக்கு ஒரு அதை விட மானக்கடி எதுவுமே இல்லை. இதான் பிரச்சனை. அதனால் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை டிஎம்கே பொறுத்தளவு. கொள்கை எதிரின்னு போனால் கூட கொள்கை எதிரி மக்கள் பூரா மறுபடியும் இங்கிட்டு தான் வருவாங்க. ஏன்னா பிஜேபி வந்து எல்லாமே அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ போய் சேர்ந்தானா இவனுக்கு இருக்கிற ஓட்டும் போயிடும் மேக்ஸிமம். தனிப்பட்ட முன்னா கூட ஒரு 10 சீட்டு 5 சீட்டு வரலாம். ஆனால் சேர்ந்தாலும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அவர் விஜய்க்கு மொத்தத்தில் விஜய்க்கு எந்த கொள்கையுமே தெரியலையே. அதனால் என்டிஏ கூட்டணி போகிறதுனால இன்னும் அட்வான்டேஜ் தான் டிஎம்கேக்கு. அதுவே மொத்தத்துலேயே அவர் டோட்டலாக அவர் கொள்கையே எதுவுமே இல்லை. அவர் கொள்கை எதிரின்னு சொல்கிறதும் தப்பு, கொள்கை இல்லாத போகிறதும் தப்பு. எதுவுமே அவர் கிளாரிட்டியே இல்லை. அதனால் அவர் வேஸ்ட். அது 40 சீட்டு தராங்களா, டெபுட்டி சிஎம் தராங்களா? அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லையே. அது சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தானே. டோட்டலி அவர் வந்து ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணுவார், அது ஒன்றா செய்வார். அது இப்போ ரூலிங் பார்ட்டிக்கு ரொம்ப அட்வான்டேஜாக தான் இருக்கும். இல்லையே ஜென்சி பீப்புள்னு சொல்கிறாங்களே, அந்த ஜென்சி பீப்புளுக்கு எதுவுமே அவங்களுக்கு கிளாரிட்டி கிடையாது. அவங்கக்கிட்ட எந்த விதமான ஒரு கொள்கையும் கிடையாது, கிளாரிட்டியும் கிடையாது. இவருக்கு எப்படி கிளாரிட்டி இல்லாமல் இருக்குதோ அதே மாதிரி தான் அவங்க கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க. ஸோ அது வேஸ்ட்டு. இதை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவரால் என்ன நடக்கும்னா ஒரு 10 to 15% மேக்ஸிமம் ஓட்டு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அது ரூலிங் பார்ட்டிக்கு ரொம்ப அட்வான்டேஜ் தான். ஆனால் அவனுடைய கஸ்டடிக்கு வேறு வழி இல்லாமல் போய் சேர்ந்தா சேர்ந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஃபேமிலி பிரச்சனை. அவனுடைய இன்னைக்கு டாக் வச்சு வர சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இதை வச்சு இன்றைக்கி லாக் பண்ணாலும் பண்ணுவாங்க. அவன் ஏமாந்தாலும் ஏமாந்தது தான் வாழ்க்கையில். 50 சீட்டில் 130 233 34 சீட்டு வந்தால் கூட 4 சீட்டுக்கு மேலே வரப்போவதில்லை. தனிப்பட்ட நின்னா ஓரளவு ஓட்டை வாங்கலாம். இதுதான் நாளைக்கு பின்னாடி அவனுக்கு நல்ல இது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. எது வேணாலும் கொடுக்கட்டுங்க, நாங்கள் எதை பற்றி கவலைப்படலைங்க. நாங்கள் சால்ட்டில் வந்துடுவோம். அதுதான் வாய்ப்பு. இந்தியாவில் வச்சாதான் இது, இல்லைன்னா தனியாக இருந்தாலாம் கஷ்டம்தான். என்டிஏவோட தான் சேரணும், சேர்ந்தால் நல்லது. அப்படி இல்லை, எல்லாரும் ஏதோ மாறி மாறி பேசி திருப்பி அவங்கவுங்க கூட்டணி சேரலையா, திட்டி இது பண்ணவங்களாம் சேரலையா, அது மாதிரி இதுவும் சேரலாம், தாராளமாக இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் சகஜம்னு சொல்கிறது தான் கரெக்ட். அது கண்டிப்பாக 30லேருந்து 35 வரைக்கும் போகுது. நல்லது, கூட்டணி வைக்கிறது தான் நல்லது. அதுதான் அவருக்கும் நல்லது. நீங்கள் ஆதரிப்பீங்களா? அது என்னுடைய தனிப்பட்ட இது, நான் அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். பிஜேபி அதிமுக கூட்டணி இருந்தால் பக்கா சான்ஸு. அவர் துணை முதலமைச்சர் விஜய் துணை முதலமைச்சர் கம்பல்சரி கண்டிப்பாக வரலாம். இல்லைன்னா அவர் தனியாக நிற்கிறேன்னா ஒன்றும் முடியாது. இல்லை கம்பல்சரி அவர் வந்தால் தான் கெளிக்க முடியும், எந்த ஆட்சியாக தான். இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது. விஜய் யார் கூட கூட்டணி வைக்கிறாரோ அதுதான் கெளிக்கும் கம்பல்சரி. 50 சீட்டு கொடுத்தாலும் 50 இடமும் வருவார். அவர் மட்டும் தனியாக கூட்டணி கூட நின்னார்னா அதிமுக கூட 50 சீட்டு கொடுத்தாலும் 50 சீட்டும் வருவார். ஒரு சீட்டு கூட மிஸ் ஆகாது. ஆனால் அவர் தனியாக நின்னார்னா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ விஜயகாந்த் வரலைங்களா, அம்மா கூட்டணியில் இருக்கும்போது விஜயகாந்த் வந்தார்ல, 27 இடம் வந்தார். 30 சீட்டு கொடுத்தாங்க, 27 இடம் வந்தார். அந்த மாதிரி இப்போது இவர் கூட்டணி வச்சுட்டு அடுத்தது தனிச்சா நின்னா வரலாம். அடுத்தது இன்னொரு 5 வருஷம் கழிச்சு. மிச்சப்படி ஒன்றும் வாய்ப்பெலாம் கிடையாது. எல்லாம் இழுப்பரில் ஒன்று திமுக தான் வரும் அடுத்ததும்.